Hi traders, welcome to Dhan Tamil YouTube channel. நான் கோபிநாத். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா silver breakout strategy தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேசிக்ஸ், டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ண போறோம், எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும் and இதல டார்கெட் and stop loss எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் Dhan Tamil சேனலுக்கு நீங்க Subscribe பண்ணல அப்படினா இப்போ Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி. இதில் நம்ம எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை மட்டும் வச்சு எப்படி இந்த ட்ரேடை எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஆல்ரெடி க்ரூட் ஆயிலுடைய 5 o'clock ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். அது 6 o'clock கூட வச்சுக்கலாம். ஏன்னா 5 to 6 ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டிலோடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி அதில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். சேம் அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இதோடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour கேண்டில் நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரே ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். அது ஏன் 5 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, காலையில் மார்னிங் செஷன் அண்ட் ஈவினிங் செஷன் சொல்லிட்டு 2 செஷன்ஸ் இருக்குது. அந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் செஷன் அப்படின்றது கொஞ்சம் வாலட்டிலாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்ல மூமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு 1 hour தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு வேளை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 o'clock மேலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. ஸோ அந்த டைமுக்கு நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாத நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 5 o'clock ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம தன் பிளாட்ஃபார்மில் போய் பார்க்கலாம். ஸோ web.dhan.co அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் சில்வர் செப்டம்பர் ஃபியூச்சர் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நீங்கள் அக்டோபர் நவம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் MCX அப்படின்னு இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா MCXல தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து 5th September இதோட எக்ஸ்பைரி இருக்குது. இதை நான் ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு 15 minutes கேண்டில் தான் செக் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் வந்து அதை 1 hour மாற்றிக்கிறோம். இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன். ஸோ எங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மூமெண்ட்ஸ் தெரியுதோ, ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் வந்து கண்டிப்பாக 5 மணி கேண்டிலாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல இது ஒரு பெரிய மூமெண்ட் இல்லையா? ஸோ நம்ம ரேண்டமாக தான் செக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து 17 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 o'clock அப்படின்னு அர்த்தம். 17 எப்படி 5 அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து 24 hours ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சார்ட். அப்போது 12க்கு அப்புறம் 5 ஆட் பண்ணால் தான் 17 இல்லையா? ஸோ 12 o'clock அப்புறம் 7 ஆட் பண்ணி 5 ஆட் பண்ணி 17 அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேண்டில் தான் இது. இதோடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து காமிக்கிற வேல்யூ வந்து 1,17,450 காட்டுது. ஹை தான் பிரேக் ஆகிருக்கு இந்த சைடு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒன்று ஃபியூச்சரை பை பண்ணலாம், இல்லைன்னா கால் ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஃபியூச்சர் பை பண்ணுறதாவே வச்சுக்குவோம். ஒரு லாட் ஃபியூச்சர் வாங்குறதுக்கு உங்களுக்கு 30 குவான்டிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கான அமௌண்ட் மார்ஜின் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ 30 குவான்டிட்டிஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ ₹1 ஈக்குவல் டு ஒரு 1 பாயிண்ட் ஈக்குவல் டு ₹30. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நம்ம பை போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோடைய ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பஃபர் கொடுக்கணும். ரொம்ப வாலட்டைலான ஒரு கமாடிட்டி அப்படின்றதுனால இது மற்ற கமாடிட்டிஸை விட ரொம்ப வாலட்டைல். ஒரு நாளைக்கு 1000-2000 பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ அதனால் வாலட்டைலாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து SL ஹிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் தள்ளி, இப்போ இந்த கேண்டிலோட ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் கேண்டில், இதோடைய லோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,16,946 இருக்குது. அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 1,16,940 இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1:2 வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? மினிமம் 1:2. ஆல்ரெடி இந்த இடத்துல ரெண்டாவது கேண்டில்லையே 1:2 ஹிட்டு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கெலாம் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை ட்ரையல் பண்ணி ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டார்கெட் வந்து 1:5 ஆர் 1:10 கிடைச்சிருக்கும். 1:10 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஒரு ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு போனால். சப்போஸ் ட்ரெயிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் போதும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் அதோட எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எங்கே ரொம்ப வாலட்டைலாக இருக்குன்னா இங்கே இருக்குது, தெரியுதா? ஸோ 22 ஆகஸ்ட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு.
நெக்ஸ்ட்டு அப்போது எங்கே இருக்குது அந்த 5 மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் 5 மணி கேண்டில் 17 அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. அதோடைய லோவையும் ஹையவும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டோமா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு அதாவது பை சைடு கிடச்சிருக்கு. ப்ரைஸ் வந்து 1,13,500. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல பொசிஷன் எடுக்கிறோம். ஒரு 5 பாயிண்ட் டு 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் கீழே போடுறோம் தள்ளி. டார்கெட் 1:2 வைக்கிறோம். வித்தின் 1 கேண்டிலில் டார்கெட் ஹிட்டு தெரியுதுங்களா? ஸோ ஒரே கேண்டிலில் டார்கெட் ஹிட்டு. மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரைல் பண்ணி கொண்டு போயிருக்கலாம்னா கிட்டத்தட்ட 4.85 டைம்ஸ், அதாவது 5 டைம்ஸ் கிட்ட ப்ராஃபிட்ஸை கொண்டு போயிருக்க முடியும் 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ 5 o'clock இங்கே இருக்குது. கரெக்டாக தெரியுதுங்களா? ஒரே ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகிருக்கு. இதோடைய ஹை அண்ட் லோவை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள், 500 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அதுவே அதிகம் தான். 200க்குள்ளே இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஒரே கேண்டிலில் 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கேண்டிலோட பிரேக் அவுட்டை நீங்கள் எடுக்கும்போது எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டாக கால் சைடு அதாவது பை சைடு ட்ரிகர் ஆகிருக்கு. ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு டவுன் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட்டு. சரி, ஓகே, ரெண்டாவது இன்னொரு ட்ரேட் எடுப்போம்னு சொல்லிட்டு பை ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். அதாவது செல் ட்ரேட் எடுக்கிறீங்க. எடுத்த உடனே ஒரு கேண்டில் கீழே போகுது. நமக்கு 1:1 டார்கெட்டாக வேணுமா? ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வந்து எஸ்எல் ஹிட் ஆகுது. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரே ஒரு கேண்டில் 5 to 6 கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு கேண்டிலோட மொத்த மெஷர்மெண்ட் வந்து 300 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். 500 பாயிண்ட்டுக்கு மேலேயோ இல்லை 500 பாயிண்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேடு எடுக்க வேண்டாம். ஸோ அது சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போது வேறு ஏதாவது நெகட்டிவ் சைடு, அதாவது செல் சைடில் ஏதாவது ட்ரேட் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கேண்டிலோட ரேஞ்ச் ரொம்ப சின்ன ரேஞ்ச் தான். ஸோ அதனால் இந்த கேண்டிலில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போது இதோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணது ஹையில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம பை சைடு போயிட்டு திரும்ப அகைன் வந்து லோவை டச் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம என்ன ஆயிருக்கோம், ஸ்டாப் லாஸ் எக்ஸிட்டு. ஸோ திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் சைடு ட்ரேட் எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ரேஞ்ச் சின்னதுன்றதுனால 2 ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே தான் எடுக்கக்கூடாது. ஸோ ரெண்டாவது ட்ரேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபால் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஷார்ட் ட்ரேடில் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இங்கேயே வந்து 1:2 டார்கெட்டு அண்ட் 1:3, 1:4, 1:5, 1:6, 10 வரைக்கும் போகுது. அண்ட் அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட 1:14 வரைக்கும் கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? 1:14. ஸோ நீங்கள் 500 ரூபா லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000, 6,000 ரூபா ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் அப்படின்றது இதோட கால்குலேஷன்ஸ். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா வாலட்டைலான மூவுக்கும் முன்னாடியும் அந்த 17 இருக்கும். கண்டிப்பாக 17 அப்படின்றது 5 o'clock கேண்டில். ஸோ இங்கே ஒரு பயங்கரமான மூவ்மெண்ட் இருக்கா? அப்புறம் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த ரெட் கலர் கேண்டில் 5 o'clock அண்ட் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அப் ட்ரெண்ட், செம்மையான அப் ட்ரெண்ட். அண்ட் இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 5 o'clock கேண்டில். ஸோ இதில் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாலட்டைலான மூவும் 5 o'clock அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 5 o'clock கேண்டில். அண்ட் இந்த சைடில் கால் சைடு ட்ரிகர் ஆகிட்டு ஜூம் பண்ணிட்டாங்க. கால் சைடு ட்ரிகர் ஆகிருக்கு. ரேஞ்சும் 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான். ஸோ கால் சைடு ட்ரிகர் பண்ணிவிட்டு மறுபடியும் எஸ்எல் ஹிட், அகைன் ட்ரேட் எடுக்கிறோம், நமக்கு டார்கெட் ஹிட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. 5 o'clock to 6 o'clock ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும் 1 hour டைம் ஃப்ரேமில். அந்த கேண்டிலோட ஹை ஆர் லோ பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரேடு போகிறோம். ஹை பிரேக் ஆனால் பை சைடு, லோ பிரேக் ஆனால் புட் சைடு, அதாவது செல் சைடு. அதுக்கு ஆப்போசிட் சைடை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம் வித் ஒரு 5 பாயிண்ட்ஸ் to 10 பாயிண்ட்ஸ் வந்து பஃபர். ஏன் அந்த பஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாலட்டைலான இண்டெக்ஸ் இது. டக்குன்னு எஸ்எல் ஹிட் ஆவதற்கு சான்சஸ் உண்டு. இப்போது இதோட மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னா, இதில் தான் நமக்கு முக்கியமான விஷயமே இருக்குது. நீங்கள் இதில் இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 18,88,000 ரூபாய் தேவைப்படுது. பட் நம்மள்ட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்காது. அப்படி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்மளுடைய ஆப்ஷன் என்ன இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட
ஒரு லாட் 30 குவான்டிட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோடைய ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது 1,15,000 தான் தேவைப்படுது. ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அடுத்து இன்னொரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.